ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம 3 ஸ்டார் கிச்சனில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாதுஷா எப்படி பண்ணலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த பாதுஷா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். இதுக்கு அளவு ரொம்ப முக்கியம். இங்கே நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் மைதா எடுத்திருக்கேன். பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன் போடுறேன். பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன் போடுறேன். ரெண்டுத்தையும் போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். இங்கே நான் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் டால்டாவை சூடு பண்ணிக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் தயிரும் போட்டுக்கிறேன். உருக்கி வச்ச டால்டாவையும் இதில் சேர்த்துக்கிறேன். இல்லை தயிர் போட சொல்ல புளிப்பில்லாத தயிர் தான் போடணும். டால்டா, நெய், பட்டரு எது போட்டாலும் கொஞ்சம் சூடு பண்ணி தான் போடணும். எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுக்குறேன். போட்ட பொருளெல்லாம் இதில் கரெக்டாக இருக்குன்னா நம்ம கையில் எடுத்து இப்படி மாவு பிடிச்சா பிடிக்க வரணும். பாருங்கள் எப்படி பிடிக்க வருதுன்னு. இதில் நான் 1/2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். நம்ம இந்த மாவை சப்பாத்தி மாவு, பூரி மாவு பிசைகிற மாதிரி அழுத்தியெல்லாம் பிசையக்கூடாது. இந்த மாவை கொஞ்சம் சாஃப்டாக தான் பிசையணும். நீங்கள் அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா பாதுஷா வந்து ரொம்ப ஹார்டாகிடும். மாவெல்லாம் பிசைஞ்சிட்டேன். இப்போ இதை கொஞ்சம் லேசாக இன்னும் கொஞ்சம் பிசைஞ்சு கொடுக்குறேன். இந்த மாவை இந்த மாதிரி பிசைஞ்சாதான் இந்த பாதுஷா உள்ள சர்க்கரை பாகுலாம் போய் நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு பாருங்கள், இந்த மாதிரி பிரித்தா லேயராக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். மாவை ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வைக்கிறேன். சர்க்கரை பாகு செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் சர்க்கரை எடுத்துக்கிறேன். அதே கப்பில் 1/2 கப் தண்ணியும் இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த சர்க்கரையை நல்லா கலந்து கொடுக்குறேன் கரையிற வரைக்கும். இதில் குங்குமப்பூ கொஞ்சம் போடுறேன். சர்க்கரை பாகு நல்லா கொதிக்கட்டும். நமக்கு இது 1/2 கம்பி பதம் வந்தால் போதும். ஒரு கம்பி பதம்லாம் வச்சிங்கன்னா பாதுஷா உள்ள சர்க்கரை பாகு நல்லா இறங்காது. இப்போ இது 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ இங்கே 1/2 கம்பி பதம் வந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சோண்டு எலுமிச்சைப்பழ சாறை பிழிஞ்சிக்கலாம். பாகு ஆறுன அப்புறம் கூட நமக்கு கெட்டிப்படாது.
இப்போ இதில் பொடி பண்ணி வச்சுருக்க ஏலக்காவையும் போட்டுக்கிறேன். இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ இந்த மாவை உருண்டை பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் எடுத்து இந்த மாதிரி நல்லா மடித்து 4 வாட்டி இந்த மாதிரி பண்ணணும். அப்போ தான் உள்ளே நல்லா லேயர் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி மாவை நல்லா மடித்ததுனால லேயர் நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு. மாவை பீஸாக பிரிச்சிருக்கேன். இப்போது இந்த உருண்டையை எடுத்து நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி விரலால் 2 பக்கமும் ஒரு ஓட்டை போட்டுக்குங்க. பாருங்கள், ஒரு பாதுஷா பண்ணிட்டேன். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன். எல்லா பாதுஷாவும் பண்ணிட்டேன். இப்போ இங்கே எண்ணெய் வந்து சூடாக இருக்குது. இதில் இந்த பாதுஷாலாம் பொரிச்சிக்கலாம். இந்த பாதுஷாவுக்கு எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. இப்போ நான் இந்த பாதுஷாலாம் போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். அந்த சூடுலே இந்த பாதுஷாலாம் மொல்லமாக வேகட்டும். பாருங்கள், போட்ட பாதுஷாலாம் மேலே வந்திருக்கு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பாதுஷா செய்ய சொல்ல ஃப்ளேம் வந்து சிம்மில் தான் இருக்கணும். ஃப்ளேமை ஹையாக வச்சிட்டிங்கன்னா வெளியில் வேகும், உள்ளே வேகாமல் இருக்கும். இந்த பாதுஷா வந்து வேகிறதுக்கு ஒரு பக்கம் 7 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி 2 பக்கமும் மொல்லமாக வேக வைக்கணும். ஒரு சைடு பாதுஷா கொஞ்சம் வெந்திருக்கு. இதை இன்னொரு சைடும் நான் திருப்பி கொடுத்துக்கிறேன். பாருங்கள், எவ்வளோண்டு போட்டோம், இப்போ எவ்வளோ பெருசாக ஆயிருக்குன்னு. இது நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. இந்த பாதுஷாவை 2 பக்கமும் திருப்பி கொடுத்து வேக வைக்கணும். பாதுஷா நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் எண்ணெய் நல்லா வடிகட்டி இதை எடுத்துடுறேன். இந்த பாதுஷாவை சர்க்கரை பாகில் சேர்த்துக்கிறேன்.
இப்போ இந்த பாதுஷா இந்த சர்க்கரை பாகில் 4 நிமிஷம் ஊறினா போதும். இது இருக்க 4 பாதுஷாவும் நான் எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கிறேன். பாதுஷாவில் சர்க்கரை பாகு நல்லா படுற மாதிரி திருப்பி திருப்பி கொடுக்கணும். பாதுஷா சர்க்கரை பாகில் நல்லா ஊறிருக்கு. இப்போ நான் இதை வடிகட்டி எடுத்துக்கிறேன். பாதுஷாவை சர்வ் பண்ணுறேன். இங்கே ஒரு 5 பிஸ்தாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பிஸ்தாவை இந்த பாதுஷா மேலே கொஞ்சம் கார்னிஷ் பண்ணிக்கிறேன். உங்களுடைய சூப்பரான பாதுஷா இங்கே ரெடியாக இருக்குது. பார்க்க பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இதை நீங்கள் வெளியில் இப்படியே வச்சு 15 நாள் கூட வச்சு சாப்பிடலாம். உங்களுடைய அருமையான பாதுஷா உள்ளே எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.